ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் டேடி பிள்ளை. இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ தான் நம்ம புதுசாக வந்திருக்கோம். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா பக்கத்தும் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் நிறையா இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி பக்கத்தில் தானே இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு, நம்ம இங்கேயே போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் காய் வாங்க போகும்போது மிச்சம் எதுவுமே தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி தான் எப்பயுமே நடக்கும். எப்பயுமே நானும் என் ஹஸ்பண்டு தான் போவோம். நான் வந்து எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுப்பேன். ஃபைனலாக அவங்க பில் பண்ணுவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, எவ்வளோவா இருந்தால் என்ன, நமக்கு தேவை, அதனால் நம்ம வாங்க போகிறோம், எப்படினாலும் வாங்கி தானே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் வாங்குவேன். அங்கே பார்த்திங்கன்னா கேஜிக்கு தான் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுப்போம். இப்போது நம்ம மார்க்கெட்லலாம் போனால் 1/4 கிலோ வேணும், 1/2 கிலோ வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் தெரியும். ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல, நமக்கு என்ன தேவையோ அதை எடுக்கிறதுனால நம்ம என்ன நிறுத்த எடுக்க முடியும். நான் 1/4 கிலோ எடுக்கிறேன், 1/2 கிலோ எடுக்கிறேன்னு தேவையானதை எடுப்போம். எவ்வளோ பைசான்னு நம்மளால் அந்த டைம் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஃபைனலாக பில் போட்டுட்டு வந்துடுவோம். இதே மாதிரி தான் நடக்கும். இந்த டைம் வந்துட்டு நான் போனேன் காய்கறி வாங்குறதுக்கு. காய்கறி வாங்கிட்டு பில்லு போடும்போது பார்த்தீங்கன்னா 700. அப்படி என்னடா நம்ம 700க்கு வாங்கினோம், எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் ஒவ்வொரு ரேட்டுமே அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது நான் தான் காய் வாங்க போவேன். அங்கேன்னா ஒரு அம்மா வந்துட்டு காலையிலே ஃப்ரெஷ்ஷாக, நம்ம பக்கத்தில் தானே கோயம்பேடு இருக்குது, ஸோ அங்கேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டே வாங்கி பழகிட்டதுனால எனக்கு அந்த ப்ரைஸும் தெரியும். மித்ததை நான் கம்பேர் பண்ணி பார்த்ததும் இல்லை ஒரு நாளும். ஸோ அது எனக்கு கரெக்டான ப்ரைஸாக தான் இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அவங்ககிட்டே வாங்கிட்டேன். பட் இங்கே வந்துட்டு இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அட யாமெல்லாம் வந்துட்டு பெரிய பீஸ் கூட வாங்கலை, சின்ன பீஸ் தான் வாங்கினேன். 90 ருபீஸ் போட்டிருந்தது. 90 ருபீஸான்னு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறையா தடவை யாமெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால வேஸ்ட் ஆக்கியிருக்கேன். பசங்களுமே வேஸ்ட் ஆக்கியிருப்பாங்க. வெஜிடபிள்ஸுமே வந்து நிறையா வேஸ்ட் ஆகும். ஏன்னா என் பசங்க ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிட்றதுனால இந்த வெஜிடபிள்ஸ் வாங்குவேன், சமைக்கணும்னு வாங்குவேன். பட் சாப்பிடாதனால அதை நான் சமைக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்துட்டு வேஸ்ட்டாக போகும். முருங்கைக்காலாம் சம்டைம்ஸ் அழுகிலாம் போயிருக்கு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம எவ்வளோ காசை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் வெஜிடபிள்ஸுன்ற பேரில் அப்படின்னு. சரி, அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி போய் பேசிகிட்டு இருந்தேன். இவ்வளோ காசு வந்துருச்சு, இது எப்படின்னு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ எப்படி வாங்குறதுன்னு கேட்கும்போது, எங்கேயாவது வந்து கூறு கட்டி வச்சுருப்பாங்கல்ல, அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, கூறு கட்டி வச்சுருக்கும் போது அவங்க ஏதாவது முட்டையாக கொண்டு வந்து வைப்பாங்க, பாதி நல்லது இருக்கும் கேட்டது இருக்கும். ஸோ அதனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் இருக்கும். நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்ல முடியாது, ஒரு காய்கறி கடை தான். அங்கே போய் வாங்கும்போதும் அதே மாதிரி தான் நிறுத்து கொடுத்தாங்க. நம்மளும் வேணுங்கிறத எடுத்துகிட்டு வந்தோம். சரி வீட்டில் அவங்ககிட்ட கேட்டே வாங்கிட்டு வந்தேன், இது என்ன ப்ரைஸுன்னு எனக்கு எழுதி பில் போட்டு கொடுங்க அப்படின்னு. வீட்டில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே சேமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. சரி இந்த கூறு விற்கிறவங்க கிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அது ஈவினிங் டயத்தில் தான் வந்து கூறு போட்டு விற்பாங்க. ஸோ நான் போனேன். பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் நினைப்பேன் மூட்டையாக எடுக்கும்போது அதில் நல்லது இருக்கும் கேட்டது இருக்கும், இந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். ஆனால் அவங்க தேடி ஃப்ரெஷ்ஷானதை எடுத்து கூறு போட்டு அவங்க விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அந்த காய்கறி கடையில் வாங்கும்போது 1 கிலோ வெங்காயம் வந்துட்டு 100 ரூபாய் சொன்னாங்க. அப்போ நான் வர்ற வழியில் ஒரு ஐயா தள்ளு வண்டியில் வெங்காயம் விற்றுட்டு இருந்தார். எவ்வளோன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 கிலோ 100 ரூபான்னு சொன்னார். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, எப்பயுமே வந்து கையில் வந்து ஒரு பை வச்சுக்கணும். நமக்கு எப்போ வந்து சீப்பாக கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேம்பர் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ப்ராடக்டை வந்து எப்படிலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது. ஸோ எனக்கு அது தெரியலை. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பூண்டாக கிடைக்காது, இந்த வெங்காயமாக கிடைக்காது, இதை வேறு தூக்கிக்கிட்டு போகணுமா, பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பேன். பட் இப்போ தான் தெரிஞ்சிருச்சு எனக்கு நான் எவ்வளோ வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ப்ரொக்கோலிலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பீஸ் வாங்கினா
₹35 சம்டைம்ஸ் ₹40 கூட இருந்திருக்கு. அந்த ரோட்டில் போட்டு விற்கிறாங்கள அவங்கக்கிட்ட பார்த்தா 3 ஃப்ளவர் வந்து ₹40 அப்படின்றாங்க. காலிஃப்ளவர் வந்து 3 ஃப்ளவர் வந்து ₹50 அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இனிமேல் சீப்பாக என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறணும். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை எப்படி வந்து சேஃப்டி பண்ணி வைக்கணுமோ வீட்டுக்குள்ள நம்ம தான் இப்போ எல்லாமே இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைக்கணுன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம அந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, பட் நான் சாப்பிடாம எவ்வளோ காய்கறிகள்லாம் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அப்படின்றத நான் இப்போ தான் வந்து அனலைஸ் பண்ணேன். இந்த யாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹90 கொடுத்து வாங்கியிருக்கேன். இதை எப்படியாவது வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிட வச்சிடணுன்றதுக்காக யூடியூப்பில் என்னென்னமோ மெத்தட் பார்த்து கடைசியில் வந்து என் பையன் எப்படி கொடுத்தா சாப்பிடுவான் அப்படின்றத கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் வந்து அந்த மீன் இருக்குல்ல, மீன் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த மெத்தடில் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டாங்க. எப்பயுமே வந்து இந்த உருளைக்கிழங்கு மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்ம பசங்க எப்படி சாப்பிடுவாங்கன்ற மெத்தடையும் கண்டுபிடிச்சி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா பசங்களாம் காய்கறி சாப்பிடாதவங்க கிடையாது, பட் அதை நம்ம செஞ்சு கொடுக்குற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றதையே நான் இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லியெல்லாம் எப்படி வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு 20 டேஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவங்க வேறு ஒரு கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அமேசான்லேயோ எதுலேயுமே நான் பார்த்தது கிடையாது. பட் இந்த கண்டெய்னர் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோலலாம் பார்த்துருக்கேன். ஒரு 4 செட் ஆஃப் பாக்ஸ் வந்து ₹250 வந்துட்டு விற்கிறாங்க. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த உள்ள ஒரு ட்ரே இருக்குல்ல, அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அதை தூக்கி போட்டுட்டு டேரெக்டாக வந்து வெஜிடபிள்ஸையோ எதையோ இதில் வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். பட் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் நம்ம இந்த மெத்தடை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா இந்த பாக்ஸில் கீழே வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ட்ரேயை மேலே வச்சு நம்ம க்ளீன் பண்ணி தான் வைக்கணும் எதையுமே. ஸோ ஏன்னா நிறையா மண்ணெல்லாம் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இதை உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நான் வந்து 10 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதுக்கு மேலே வரைக்குமே இருக்கும். இது வந்து லாஸ்ட் டைம் வாங்கின கொத்தமல்லி, இது வாங்கி கரெக்டாக 12 டேஸ் ஆச்சு. இன்னுமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கீழே தண்ணி ஊற்றுறதுனால நம்ம மேலே அந்த ட்ரே போட்டோம். ஸோ அந்த கொத்தமல்லி வந்து டைரெக்டாக கீழே இறங்காது. ஸோ மேலே தான் இருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டாக ஃபார்ம் ஆகி மேலே போயிட்டு அந்த புதினா மேலே படும்போது அந்த புதினாவில் இருக்கும்ல சில கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அது வந்து கீழே இறங்கும். ஸோ அதனால் வந்து கீழே உள்ள தண்ணி வந்து கலர் மாறும். ஸோ அப்பப்போ அதை வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கருவேப்பிலைக்கு அதுவும் தேவை கிடையாது. கருவேப்பிலையை டைரெக்டாக நம்ம வாஷ் பண்ணியே வைக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 20 டேஸ் வரைக்கும் கூட வரும். எப்பயுமே நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அது தீர்ந்து போயிடும். நமக்கு 20 டேஸ் வரைக்கும் நம்ம வைக்க மாட்டோம். பட் புதினா வந்து வைப்போம். ஸோ அதனால் புதினாவை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா புதினா வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஏதாவது குருமா இல்லாட்டா பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம், பிரியாணி இந்த மாதிரி டைமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எப்போயுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் புதினா வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஸோ 20 டேஸ் வந்து அது இருக்குதா அப்படின்னு நான் கண்டிப்பாக செக் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இது பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 12 டேஸ் வரைக்கும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா தண்டுவண்டியில் கம்பு, கேழ்வரகு இதிலெல்லாம் கூழ் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு கூழ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அது லைட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் கூழ் தான் நான் எடுத்துப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா வெளியில் வாங்குகிற கூழ் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்படின்னு. வீட்டில் பண்ணி கொடுத்தா குடிப்பாங்க, பட் வெளியில் வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் அந்த புளிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அதை குடிச்சிருவேன். சரி வாங்கிட்டு நான் வந்தேன், எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ குடிச்சிட்டு இருக்கும்போது தோணுச்சு ஏன் நம்ம வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா என்னோட ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. எனக்கு என்னென்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து 2 kg 3 kg வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ நாங்கள் போய் கேட்டோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக எங்களுக்கு 3rd மந்த்லேயே கண்டுபிடிச்சாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கம்மியாக தான் இருக்குது லெவலு, நீங்கள் வந்து 1 மந்த் டேப்லெட் போட்டுட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் டேப்லெட் போட்டுட்டு விட்டுட்டேன். பட் ரொம்ப அதிகமானோன்னா சரி இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து
டெலிவரி வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு என் பையன் பிறந்து ஒரு 6 monthsலேயே எனக்கு கடன்னு வெயிட் எல்லாம் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. நாங்கள் நினச்சோம் ஒருவேளை நமக்கு தைராய்டு போயிடுச்சு போல அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட சின்ன பையன் டெலிவரி அப்பையும் ப்ரெக்னன்சி அப்பையுமே இந்த தைராய்டு மறுபடியும் எனக்கு வந்தது. சரி ஓகே, அப்பையும் வந்து நாங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்பயுமே நல்லா வெயிட்லாம் போடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவன் பிறந்ததுக்கப்புறமே கம்மியாயிடுச்சு. அப்போ நாங்கள் ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தோம். எனக்கு வந்து இந்த மாதிரி வெயிட்லாம் குறைஞ்சிருச்சு, ஒருவேளை எனக்கு தைராய்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க தைராய்டு இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்கலனாலும் எடுத்துக்கலாம் டேப்லெட்டு. இல்லை அப்படின்னா ஒருவேளை லஞ்சோ டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டு நிறையா வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும் தைராய்டு லெவல் அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் என்னால் ஃபாலோ பண்ண முடியலை, நான் விட்டுட்டேன். பட் எனக்கு இன்றைக்கி இந்த கூழ் குடிச்சிட்டு இருக்கும்போது தோணுச்சு, ஏன் நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு 2 வருஷமாகவே நான் ட்ரை பண்ணுவேன், பட் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, ஸ்டாப் ஆயிரும், இந்த மாதிரியே இருக்கும். அதுக்கிடையில் எனக்கு ஒரு பெரிய பேட் ஹேபிட் வேறு இருந்தது. என்னென்னா எனக்கு சந்தோஷமானாலும் சரி, போர் அடித்தாலும் சரி, டக்குன்னு என்னென்னா அரிசி எடுத்து வாயில் போட்டுருவேன். அதை மெண்டுட்டே இருந்ததுனால எனக்கு இந்த தாடெல்லாம் நல்லா அகன்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் தைராய்டுனாலே ஃபஸ்ட்டு வெயிட் வந்து ஃபேஸில் தான் போடும். ஸோ ரெண்டுமே இருந்ததுனால என்னோடய மூஞ்சி வந்து ரொம்ப ப்ராடாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சில சமயங்கள். ஐயோ ரொம்ப ப்ராடாக ஆகுதே அப்படின்னு. உடம்புலலாம் பார்த்திங்கன்னா வெயிட் பெருசாக இருக்காது, பட் ஹேண்டில் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் என்னால் பெருசாக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட முடியலை. முன்னாடி வாங்கின நல்ல புது ட்ரெஸ் எல்லாமே ஒரு டைம் என்னமோ தான் போட்டிருப்பேன், பட் இந்த மாதிரி இந்த ஹேண்டில் வெயிட் போட்டதுனால கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து டயட் பண்ணி நம்ம இந்த வெயிட்டெல்லாம் நம்ம குறைக்கிறோம், அந்த ஃபேஸ் வெயிட்டு ஹேண்ட் வெயிட்டு எல்லாத்தையுமே நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு நான் வந்து முடிவு எடுத்திருக்கேன். பட் இதை ஃபாலோ பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக இந்த தடவை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய வெயிட் வந்து இன்றைக்கி வந்து செப்டம்பர் 30. ஸோ இன்றைக்கி எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத நான் லாஸ்ட்டை காட்டுறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் அதாவது அக்டோபர் 30 நம்ம பார்ப்போம். ஸோ 1 மந்த்துக்குள்ள வந்து எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், டாக்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் என்னால் எல்லாத்தையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு ரொம்ப பெரிய ஃபுட்டி மீன்ஸ் நிறையா சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கணுன்னு தோணும், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால சாப்பிட்டு பார்ப்பேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். சாப்பிடும்போதே கண்டுபிடிச்சிருவேன் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. வீட்டில் செஞ்சு பார்த்து நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் தவிர நிறைய சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி இந்த வெறும் இலையை சாப்பிடு, வெறும் பவுடரை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது. பட் என்னால் எந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி குறைக்க முடியுமோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். பட் என்னால் வந்து இந்த டெய்லி வந்து பவுடரை கலந்து குடிக்கிறது, கஷாயம் குடிக்கிறது, இதை மாதிரிலாம் கண்டிப்பாக என்னால் குடிக்க முடியாது. ஸோ நான் வந்து நிறையா டாக்டர்ஸோட டிப்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளால் எது பெஸ்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத கொடுக்கும்போது தான் என்னால் ஃபாலோ பண்ண முடியும். இல்லாட்டா வந்துட்டு குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி என்னோட பழைய ரொட்டீனுக்கு வந்துடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய டிப்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம், நமக்கு வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஒருவேளை வெயிட் லாஸ் ஆச்சுன்னா நம்ம இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை ஃபைனல் வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைலுக்கே நம்ம மாறிடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சரி வாங்க நம்ம போய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட என்னென்ன நான் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். யாருக்காவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் இப்படி தான் குறைக்கணும்னு நான் டீச் பண்ணுறதுக்கு வரல, பட் நான் எந்த மெத்தடில் குறைக்கலான்னு இருக்கேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் நினச்சி இதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே வந்துட்டு வெறும் இட்லி சாம்பார் சட்னி அப்படி கொடுத்துட்டே இருந்தோம். சரி ஒரு சேஞ்சுக்கு வந்து பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு கார பணியாரம், அதுக்கப்புறம் இனிப்பு பணியாரம் பண்ணியிருந்தேன். கார பணியாரத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். இப்போது நம்ம போன வாரம் வாங்கின கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மொத்தமாக தக்காளியில் போட்டு நல்லா வதக்கி தக்காளி சட்னி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மதியம் வந்துட்டு என் பசங்க வந்து இந்த வெரைட்டியாக கொடுப்பாங்கல்ல, தக்காளி சாதம், புளி சாதம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ அது வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால ஸோ வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். ஸோ ஈவினிங் போல் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அது யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டர் அர்ஜுன் இருக்கார்ல, அவர் வந்து கிரகம் பக்கத்தில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கோயிலுக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது.
ஸோ பார்த்துட்டு வரலாமேன்னு எல்லோரும் கிளம்பி போனோம். நாங்கள் போகும்போது ஒரு நைட் டைமு. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த கோயிலில் பெரிய ப்ளஸ் தான் நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, நீ கோயிலுக்கு எதுக்கு வரியோ அந்த வேலையை மட்டும் பாரு, எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பார்க்காத. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கார்டனிங் மாதிரி நல்லாயிருக்கும். நிறையா பேர் வந்து கோயிலில் போய்ட்டு ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோன் வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு கால் வந்தால் கூட நீங்கள் வெளியில் வந்து ஸ்பேஸ் இருக்குது, அங்கே போய் தான் நீங்கள் வந்து ஃபோன் பேசணும். நிறைய பேர் ரீல்ஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணாங்க, பட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கட் பண்ணிட்டாங்க. நீ எப்படி வீடியோ எடுத்த அப்படின்னு கேட்டால், நான் வந்து நார்மலாக நாங்கள் எடுத்துக்கிட்டே போனோம். பட் அங்கே ஒரு ஐயா இருந்தார், அவர் சொன்னார் வீடியோஸ் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் அங்கேயே கட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்துட்டு ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பொதுவாகவே கோயிலுக்கெலாம் போனால் சாமியை ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், பட்டு சாமியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட பவர் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதோட ஃபுல் டீட்டெயில் என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ இப்போ வாங்க நம்மளோட வெயிட் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு செப்டம்பர் 29 எடுத்தேன். என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 66. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் 30 பார்க்கலாம் நம்மளோட வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குது, கம்மியாச்சா ஆகலையா இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.